السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் மனிதர்களாக படைத்து இன்னும் அல்லாஹு தாலா அதில் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் யாரின் காரணமாக இந்த சர்வலோகம் படைக்கப்பட்டதோ, யாரை படைக்கவில்லை என்றால் எதையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்கின்றானோ அப்படிப்பட்ட ஈருலக இரட்சகர் கருணையே உருவான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தாகவும், கண்மணி நாயகம் ஃபைசி நாயகம் அவர்களுடைய குலாமாகவும், ஃபைசானி நாயகம் அவர்களுடைய குலாமாகவும் நம்மை எல்லாம் அல்லாஹு தாலா படைத்து இன்னும் தன் உஜூதில் சதா காட்டி கொண்டே இருக்கின்றானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு முன்னால எஜமான் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹலீஃபா ரொம்ப அழகான முறையில அல்லாஹ் மேல எப்படி தவக்கல் வைக்கணும், எப்படி நம்மளுடைய உள்ளத்துல தக்குவா உண்டாகும், தவக்கல் உண்டாகும், யாருடைய சுஹபத்தினால சஹாபாக்கள் உயர்ந்தார்கள் என்று ரொம்ப அழகான முறையில நமக்கு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. ஏனென்றால் நபி அவர்களை அல்லாஹ் கொண்டு வரலனா லா இலாஹ இல்லல்லாஹ் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஃபலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துடைய காணிக்கை தான் உலூஹியத்துன்னு நாங்க எஜமான். ரிசாலத்துடைய காணிக்கை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காணிக்கை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலனா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட இந்த துனியா முடிஞ்சிருச்சுன்னா, நபிமார்கள் இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் இஸ்லாம் கிடைச்சிருக்காது. ஐயாமுல் ஜாஹிலியத்துல 1400 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபர்களுடைய நிலைமை என்ன நமக்கு தெரியும். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால எப்படி இருந்தாங்கிறது நம்ம வரலாறுகள்ல படிச்சிருக்கோம். அன்பர்களே, அந்த நபர்கள்ல ஒரு நபரா நம்ம ஆயிருப்போம். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமான அல்லாஹ் கொண்டு வந்ததுனாலதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு கிடைச்சிச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பர்களே, இவ்வளவு நேரம் நம்மளோட உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதே ஒரு ஆனந்தம் வருது பாத்தீங்களா? இது நமக்கு இந்த மாதிரி எஜமான்களுடைய சதக்கா தான். இவர்கள் வரவில்லை என்றால் அந்த இன்பம் நமக்கு கிடைச்சிருக்காரு. எந்த இன்பத்துல சஹாபாக்கள் வாழ்ந்தார்களோ, ஈருலக அரசர்களா வாழ்ந்தார்களோ அந்த இன்பம் கிடைச்சிருக்காரு. உம்வாசல் வந்து விட்டேன், இனியும் உலகம் பெரிதில்லை. இந்த நிலை எப்போ வருமோல? துனியாவே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னைக்கு ஷைഖுடைய நிஸ்பத்து கிடைச்சி அல்லாஹ் இல்லான்னு தெரிஞ்சு போச்சோ, அந்த வினாடியே துனியா நமக்கு பெருசு இல்லாம ஆயிடுச்சு. அல்லாஹ் யாருடைய உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கோ அவங்களுக்கு துனியா பெருசா தெரியுமா மோலா? அல்லாஹ் இலாவா இருக்காங்க போது துனியா பெருசா தெரியுமா? அல்லாஹ் மேல தவக்கல் வந்துருச்சுன்னா துனியா நமக்கு பெருசா தெரியுமா? நம்மள அல்லாஹ் இந்த துனியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறான். தன்னை அறிவதற்காக கொண்டு வந்தேங்கிறான் அல்லாஹ். நம்மளை இந்த துனியாவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்தான். நம்ம எல்லாம் இப்ப மாலிக் மௌலாவுடைய வீட்டுல இருக்கிறோம், மாஹின் மாலிக் மௌலாவுடைய வீட்டுல இருக்கிறோம். இப்ப நம்ம இங்க உக்காந்துட்டு யாராவது யோசிச்சுட்டு இருப்போமா, என்னடா இது டைம் ஆயிட்டே இருக்குதே, இரவு உணவுக்கு ஏதாவது போச்சா இல்லையான்னு தெரியலையே, நைட்டு சாப்பாடு தருவாரா இல்லையான்னு தெரியலையே, ரொம்ப சோர்வாயிடுச்சு டீ கொடுப்பாரா இல்லையா தெரியலையே, பால் போன மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம யாராவது ஃபிக்ர் செய்வோமா? கவலை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்?
கூப்பிட்டவரு நமக்கு நிச்சயமா நம்மளை உபசரிக்காம அனுப்ப மாட்டாருங்கிற ஈமான் இருக்கிறனால. நண்பர்களே, நம்மளுடைய தாதா பீர் ஃபைசி நாயகம் சர்க்கார் எஜமா அவங்களுக்கு அம்மக்கு அவங்க சர்க்கார் எஜமா சொல்லி காமிக்கிறாங்க, நண்பர்களே அவர்களுடைய தொடர்பு இல்லைன்னா இந்த இன்பம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை. அவர்களுடைய நிஸ்பத் இல்லைன்னா நம்மளும் துனியாவை தேடி பைத்தியமா அலைஞ்சிருப்போம். ஏனென்றால் ஒரு கூட்டம் இருக்குது, வருமானம் வாழ்க்கை என்ன ஆகுமோ, இப்படியே போனா நம்ம காலம் என்ன ஆகுமோ, இத்தனை குழந்தை பெத்துட்டோமே, இவ்வளவு வாழ்க்கையில வயசு ஆயிடுச்சே, இனி நம்ம ஒன்னும் சேர்க்கலையே, அடுத்து நம்ம நிலைமை என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு வினாடியும் செத்துக்கிட்டு இருக்கிற துனியா இருக்குது. அந்த துனியால நம்மள அரசர்களா நம்ம ஷேഖ்னாய் ஆக்கிட்டாங்க. எதுமா சொல்றாங்க, ஒரு முறை நான் வீதியில வாக்கிங் போயிட்டு இருந்தேம்மா, அப்ப 2 காஃபிர் கூலிக்காரங்க, அன்றாட கூலிக்காரங்க மம்திய தோல்ல போட்டு போறாங்க. அதுல ஒருத்தவர் சொன்னாரு, என்னப்பா இன்னைக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லையே, இன்னைக்கு வேலை கிடைக்கும்னு வந்தோம், வேலை கிடைக்கலையடா அப்படின்றாரு. பக்கத்துல இருக்கிறவன் சொன்னானா, வேலையை பாடுறா, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், படைச்சவன் படி அளப்பான்டான்னாங்க. சர்க்கார் சொல்றாங்க, எனக்கு கைஃபியத்தை ஆயிடுச்சு. அட யார்கிட்ட இருக்க வேண்டிய ஈமான் யார்கிட்ட இருக்குது? மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், படைச்சவன் சோறு போடுவான், ரிசுக்கு கொடுப்பான், நம்ம ஏன்டா கவலைப்படணும்னு போறான். சர்க்கார் சொன்னாங்க, இந்த வாழ்க்கை என்ன ஜி மாமஜி அல்லாஹ் 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 என்ன வாழ்க்கையை ஷேக் கொடுத்துட்டாங்க. எதுமா சொல்லி காட்டுறாங்க, நீ ஏன் ரிசுக்கு காண்டி கவலைப்படுற, நம்மளை இந்த துனியாவுக்கு கொண்டு வந்த அல்லாஹ் ரிசுக்கை ஊட்டி விடவும் காத்துட்டு இருக்கிறான். முன்னால ஜமால் மோலா அவங்க பேசுனாங்க, இரணத்தை தேடி இவர் போவதில்லை. ஏன்னா இவங்களுடைய தேட்டம் எல்லாம் அல்லாஹ் ஆயிட்டதுனால இரணங்கள் தேடும் இவர் வாசலை. இவருக்கு அல்லாஹ் தகுதீர்ல ரிசுக் எழுதியிருக்கானே, எங்களெல்லாம் கொண்டு போய் அவர் வாசல்ல சேர்த்துறான்னு இரணங்கள் தேடுமா அல்லாட்ட. என்ன வாழ்க்கை ஷேக் நம்ம கொடுத்துட்டாங்க மோலா. ஜி 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 அல்லாஹ் அல்லாஹ் அவன் பூரா உட்கார்ந்து கெல்லாம் கட்டிட்டு இருக்கான். அல்லாஹ் எஜமா வீட்டுக்கு போறது 10 ரூபா 5 ரூபா தான். அல்லாஹ் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க தேவையை பூர்த்தி செய்த இதாவ கூட வச்சிருந்தோம், தேவையில்லை. அவங்க வாசலை நம்பி போனவனுக்கு வாழ்வு, அவங்க கூட இருந்தா அல்லாஹ். அன்பர்களே, இந்த ஈமான் சொஹபத்து மூலமா தான் கிடைக்கும், தனியாக இருந்தா இந்த ஈமான் கிடைக்காது. அன்பர்களே, இதே குரான ஓதணும், இதே ஹதீஸ ஓதணும், இவர்களுடைய சொஹபத்து இல்லை, நமக்கு அதுல இன்பம் இல்லை. என்னைக்கு இவர்களுடைய சொஹபத்து கிடைச்சிச்சோ உள்ளத்துல ஒரு ஆனந்தம் வந்துருச்சு, எதை பத்தியும் ஃபிகர் இல்லை, கவலை இல்லாத துனியாவாயிடுச்சு. நம்ம பீர்பாய்களுடைய வாழ்க்கையை பார்த்தா எதை பத்தியும் ஃபிகர் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்? ஷேக் சொல்லி கொடுத்துட்டாங்க, அல்லாஹ் இலாவா இருக்கிறான், ஏன் கவலைப்படணும்? அன்பர்களே, என்ன வாழ்க்கை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொஹபத்து கிடைக்காத வரைக்கும் வெறும் அபூபக்கரா தான் இருந்தாங்க, சாதாரண ஒரு நிஸ்பத்தா தான் இருந்தாங்க. என்னைக்கு நபியுடைய சொஹபத்து கிடைச்சிச்சோ, குலாமே முஹம்மது ஆனாங்களோ, அன்னைக்கு சித்திகுல் அக்பர் ஆயிட்டாங்க. கியாமத் வரைக்கும் வரக்கூடிய யாரும் சித்திகுல் அக்பர் எஜமானுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ அதை நான் சித்திக்கு கொடுத்துட்டேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த துனியால எல்லோர்களும் எனக்கு செஞ்ச ஹசானுக்கு நான் திரும்பி அவங்களுக்கு பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன். ஆனா இல்ல அபூபக்கரை தவிர, அபூபக்கருக்கு நாளைக்கு உபகாரம் செய்வான்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த மக்காமி எப்ப கிடைச்சிச்சு? குலாமே முஹம்மதா போனதுக்கு அப்புறம் தான். பெருமானாருடைய சொஹபத்துல பெருமானாருடைய குலாமா போனாங்க, சித்திகுல் அக்பருடைய மக்காம்ல அல்லாஹ் கொண்டு போயிட்டான், உயர்ந்த அந்தஸ்துக்கு அல்லாஹ் கொண்டு போயிட்டான். அன்பர்களே, உமர் ரலியல்லாஹு எஜமான் உமர் இப்னு கத்தாப் அவங்கள பத்தி ஜமால் மௌலா சொல்லி காமிச்சாங்க. அவங்க வாப்பா என்ன சொல்லுவாங்களாம், ஆடு ஒட்டகம் மேய்க்க கூட லாயக்கு இல்லாத ஆளு. ஜி காண அடிச்சிடும். அல்லாஹ் இன்னைக்கு அந்த உமருடைய ஒவ்வொரு ஆசையா இருந்தா ஆயத்தா பெண்களுக்கு பர்தா வாங்கிக்கலாம். ஜி அப்ப என்ன மக்காம் கிடைச்சி போச்சு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமருடைய நாவல அல்லாஹ் பேசுறான்னாங்க ஒரு சுருல்லா. இந்த மக்காம் எப்ப கிடைச்சிச்சு?
குலாமே முஹம்மது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குலாமா என்னைக்கு போனாங்களோ அன்னைக்கே அவங்களுடைய நாவல மௌலா பேச ஆரம்பிச்சுட்டான். சொஹபத்தே ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்புல என்னைக்கு போனாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து. நண்பர்களே, உஸ்மானே கனி நம்ம எல்லாம் ஒவ்வொரு தராவியாலே ஓதுறோம். காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், ஈமான்லயும் ஹயா வெக்கத்திலையும் காமிலானவர்கள் நம்ம சொல்றோமே, அந்த அந்தஸ்து எப்ப கிடைச்சிச்சு மோலா? மலக்குகள் வைக்கப்படும். அல்லாஹ் அக்பர். அந்த அந்தஸ்து எப்ப கிடைச்சிச்சு? குலாமே முஹம்மது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குலாமா போனாங்க, அந்த அந்தஸ்து கிடைச்சு. சொஹபத்தே ரசூல்ல இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். நபியுடைய சொஹபத்துல இருந்தாங்க. அதனால அந்த அந்தஸ்து கிடைச்சது. அல்லாஹ் நம்ம தான் எப்படி இருக்கோம்? முரீது வாங்கி ஃபைசி, ஃபைசானி, இர்ஃபானி, நூரானின்னு ட்ரேட் மார்க் லேபிள ஒட்டிக்கிட்டு அல்லாஹ் பஸ் அல்லாஹ் கிடைச்சிட்டான்னு உட்காந்துடுறோம். அல்லாஹ் கிடைப்பான், ஜி கிடைக்காம போக மாட்டான். ஆமீன். காமில் செய்யக்கூடிய கை பிடிச்சதுனால. ஆமீன். ஆனா எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டுருவான். அல்லாஹ். கொடுத்தாலும் அது பூரா புடிங்கிடுவான். அது கல்லாவை இலாவாக்கி சம்பாதிச்சது. அல்லாஹ் இப்ப அல்லாவை இலாவாக்கி இருக்கிற அதுல நீ கரெக்டா இருக்கியான்னு பாக்குறது பிடிக்குவான். எல்லாத்தையும் அல்லாஹ். நண்பர்களே, வாங்கினதுக்கு அப்புறம் சோதனையே ஆரம்பமாகும். ஜி நண்பர்களே, அல்லாஹ் நம்மள எஜமா அவங்க சொல்லி காட்டுறது போல ஜி, ஏன் அந்த சோதனையை அல்லாஹ் தரானா மோலா? அது நம்மள அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு இல்லை, நம்மளை காமிலாக்குறதுக்குன்ட்டாங்க ஜி, நம்மளை பரிபூர்ணமாக்குறதுக்குட்டாங்க ஜி. ஏன் அன்பர்களே, ஏன் எஜமா என்னத்துக்கு அது சொல்றாங்க? டாக்டர்கிட்ட ஒரு மனுஷன் ஆல்ரெடின்னு வயிறு வலின்னு போறான், அப்பண்டிஸ் ஆயிடுச்சு, வயிறு வலி போயிருக்கிறான். இப்ப போனவனை டாக்டர் படுக்க போட்டு வைத்தா இருக்கிறான். எவனாவது ஒரு மடையன் போய், ஏன்டா அறிவு கட்டவனே, ஏற்கனவே அவன் வயிறு வலியில வந்திருக்கான், அவன் வைத்த போய் அறுக்கிறியான்னு சண்டை போடுவானா மாட்டானா? யாராவது போய் சண்டை போடுவானா? போட மாட்டான். ஏன்? அவன் வயிறை அறுக்கிறதுக்கு அவனை இன்னும் வலியை அதிகப்படுத்த இல்லை, அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற வலியை இல்லாம ஆக்குறது. அது போல அல்லாஹ் சத்தம் போட்டு அவன் என்ன செய்வான்? 5 பிடி சடன் போட்டு போன ஊசியார ஜி கவாபு தைக்கிற மாதிரி தைக்கி தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சு மருந்து போட நல்லா போடுவாங்க. ஜி அப்ப அவன்கிட்ட நயந்து கெஞ்சி, ஜி இந்த சோதனை எதுக்கு, இதனால என்ன சிபா இருக்கு அப்படின்னு கேட்டா, அவர் முகத்தை பார்த்து அவனுடைய கெஞ்சிதல் குணத்தை பார்த்து அவனுக்கு சிபாவை கொடுப்பான். அல்லாஹ். அன்புல, அப்ப டாக்டர் கிழிக்கிறதுடைய நோக்கம் என்ன மோலா? நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்தணுங்கிறது கிடையாது, நம்மளை கஷ்டத்தை விட்டு விடுதலை ஆக்கணுங்கிறது. அது போல அல்லாஹும் ஷைக்கும் சோதிக்கிறது என்னத்துக்கு? நம்மளை காமிலாக்கத்தானே தவிர நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்க கிடையாது. அது போல எஜமா சொல்லி காமிச்சது போல ஏன் சோதனை வந்துச்சு? துனியாவை இலாவாக்கி சேர்த்ததை இல்லாம ஆக்கி அல்லாவை இலாவாக்குனா எப்படி கொடுப்பேங்கிறத காட்டுறதுக்கு அல்லாஹ் சோதிக்கிறான். அன்பர்ல, அதுக்கப்புறம் அல்லாஹ் கொடுப்பான்னு லா யஹ்தசி, கணக்கே இல்லைங்கிறான் அல்லாஹ். நான் அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சா எப்படி கொடுப்பேன்? கணக்கே இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்ப அன்பர்ல, அப்ப என்ன வாழ்க்கை நமக்கு எஜமா கொடுத்தாங்க? அல்லாவை இலாவாக்கிக்க, அல்லாவை இலாவாக்கி வாழ், அல்லாவை கூட வச்சு வாழ், இந்த உலகம் உன்னை கொண்டாடும்னாங்க. நம்மள அரசர்களா மாத்திட்டாங்க எஜமா. மஹ்லூக்குலயே மோலா சிருஷ்டி அல்லாவுடைய மஹ்லூக்குகளே அஷரஃபுல் மஹ்லூக்காத், படைப்பிலேயே ரொம்ப உயர்ந்த படைப்பு யார் தெரியுங்களா? இன்சான், மனிதர்கள் தான். மனிதர்கள் அல்லாஹ் எல்லா மஹ்லூக்கை விட அஷரஃபா உயர்ந்த சிறப்பான படைப்பா அல்லாஹ் வச்சிருக்கிறான். நமக்கு அடுத்துதான் இந்த துனியால துனியா, நமக்கு அடுத்துதான் அடுத்த படைப்பு தான் யாரு? துனியா. நம்மளை விட தாழ்ந்த படைப்பு தான் இந்த மத்த மஹ்லூக்குகள்லாம். எல்லா மஹ்லூக்கை விட உயர்ந்த மஹ்லூக்க அல்லாஹ் நம்மள படைச்சிருக்கிறான். எஜமான்கள் நமக்கு நம்மளோட எஜமான் சொல்லி காட்டுறாங்க, உயர்ந்த படைப்பா அல்லாஹ் நம்மள படைச்சிருக்கிறான். நம்ம உயர்ந்த அல்லாட்ட வாங்கி சாப்பிடுறதை விட்டுப்புட்டு நம்மளை விட தாழ்ந்த படைப்புகள் பின்னால சுத்திட்டு இருக்க ஆசைப்படுறோமா? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். தவக்கல் எஜமா நம்மளை அதுக்கு வியாபாரங்களை விட்டுரு, தொழில் துறைகளை விட்டுரு, காட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொரு செயல்லையும் சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக ஹக்குடைய கூவத்தை எப்படி பார்க்கணுங்கிறத ஷேக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. நீ வியாபாரம் செய், காசை எடுக்கும் போது கூவத்து யாரு கொடுத்தான்னு பாரு. இந்த காசை என்னை எடுக்க வைத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா, இந்த ஈமானோட கொடு, உன்னோட வியாபாரமா இபாதத்தா போயிடும். என்ன வாழ்க்கையை ஷேக்கு பிச்சையா போட்டுட்டாங்க. நம்மளை வியாபாரம் செய்ய சொல்லல மோலா, வியாபாரம் செய்ய வேணாம்னு ஷேக்கு சொல்லல. நீ வியாபாரம் செய்யும் போது துனியாவை சம்பாதிக்கும் போது அல்லாவை மறக்க வேணாம் தான் சொன்னாங்க. அல்லாவுடன் சம்பாரி, அல்லாவுடைய இபாதத்தோட சம்பாரி, அவன் ஞாபகத்தோட சம்பாரி, உனக்கு அல்லாஹ் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவான்.
எதுமா சொன்னாங்க, எனக்கு ஒரு முறை நான் அல்லாட்ட மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சுமா, இவங்களுடைய நிஸ்பத்து கிடைக்கலன்னா மோலா நமக்கு இந்த பார்வை தெரியாது, எப்படியா அல்லாட்ட கேட்டு வாங்கணும்னு தெரியாது, எப்படியா அல்லாஹ் கொடுப்பாங்கிறதும் தெரியாது. எதுமா சொல்றாங்க, இப்ப நம்ம மாத்திரைகளை வருஷெல்லாம் எடுத்து வச்சு சர்க்கார் சில நேரத்தில் நகைச்சுவைக்கு சொல்லுவாங்களாம் முரீதுகள்கிட்ட, எல்லா கலர்லயும் மாத்திரை இருக்கா பாருங்கம்மாம்பாங்க. அந்த மாதிரி அத்தனை கலர்லயும் மாத்திரை இருக்குமா, 7-8 மாத்திரை எஜமா போடுவாங்க. ஜி 11 காலையில 21 மாத்திரை, ஜி 11 மாத்திரை, அல்லாஹ் போட்டுக்கிட்டு அல்லாஹ் ஒரு நாள் எல்லா மாத்திரையும் எடுத்து ஒரு பழக்கம். ஜி ஒவ்வொரு மாத்திரையும் குச்சி அந்த கிண்ணத்துல போட்டு கொள்ளாமணி மாதிரி கிண்ணம் இருக்கும், ஜி போட்டுட்டு அந்த அட்டையை அதுக்கு நேரா வச்சுக்குவாங்க. ஜி அப்புறமா பார்ப்பாங்க, ஏப்பா யார் நம்ம கொடுக்க போனோம், இங்கேவா எல்லா அட்டை மாத்திரையும் இதில் இருக்கான்னு பாரு. அது மாதிரி பார்த்துட்டு முடிவு செஞ்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஜி ஏன் அல்லாவை கூட வச்சிருக்கிறாங்களா, அவன்கிட்ட கேட்டு சாப்பிட வேண்டியதானே. ஜி இந்த ஆலம அஸ்பாபு, ஜி அஸ்பாபுகளை கொண்டு தான் ஜி இங்க நீ கசப்பு செய்யணும். ஜி அதனால அந்த அடிப்படையில நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு செய்யறாங்க. ஜி சோரா இருக்கணும் மாத்திரை விஷயத்துல எல்லாம் வச்சுட்டு ஒரு நாள் தூக்கி அப்படியே தட்டையை கொட்டினாங்க. ஏன் மாத்திரை எவ்வளவு நாளும் நீ ஏன் மாத்திரை, அல்லாஹ் அப்ப நீ ஜாத்தி உனக்கு எதுவுமே இல்லைங்கிறது இதுன்னு தெரியுது. உன்னை கொண்டு எனக்கு ஷிஃபாவே கிடையாது. இந்த பல வண்ண கலர் மாத்திரைகள் மூலமாக மாறலாக இவை உங்களை கொண்டு எனக்கு ஷிஃபா அளிப்பவன் யாரும் இல்லை. அதை சொல்லிவிட்டு வாயில போட்டாங்க. நான் ஒருத்தர் அது ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தாலும் ஓய்வா கிடைச்சா ஜமாலி நாயகம் வந்தாங்க, வாசல்ல உட்காந்து எழுதுறாங்க, சர்க்கார் மண்டையாட்டிகிட்ட உட்காந்துருக்காங்க. நான் சின்ன பிள்ளை ஒரு 7-8 வயசு இருக்கும். அது உள்ள வந்து பார்த்துட்டு ஒரு புள்ளியில போனேன், என்ன செய்யறாங்கன்னு கேட்டாங்க. மண்டையாட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு மண்டையாட்டுறாங்க நமக்கு எங்கே தெரியும். நீ சொல்றதெல்லாம் சரியில்லை, நீ சொல்றதான் நான் கேட்கறேன்னு மண்டையாட்டிட்டு இருக்காங்க. நமக்கு அது தெரியல, சொல்லிவிட்டோம். அப்புறம் சர்க்காரா முடிச்சு ரொம்ப நேரமா நிக்கிறோமேட்டு நான் திருப்பி அதை சொல்ல வர்றேன். நிக்கிறோமேட்டு சர்க்கார் எஜமா என்ன செய்யறாங்க, அவங்கள ஏன்பா அவுடியா வந்த வாழை அடிக்குது, வெளியில யார் வந்திருக்கான்னு கேட்கறாங்க. மாதிரி ராயம் வந்திருக்காரு, கபாயமா அப்படின்ட்டு எந்திரிச்சு துண்டை தூக்கி போட்டுட்டு காட்டு வச்சுட்டு அப்படின்ட்டு வெளியில வந்துட்டாங்க. புதுக்கோழி பாயிட்ட போய் கேட்டீங்களா, நீங்க வேற பசங்கிட்ட கேட்கக்கூடாது. என்ன சொன்னா பதில், மண்டையாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா விளையிட்ட சர்க்கார் அப்படின்னாங்க. இப்படியெல்லாம் நம்மள மாசனாங்க திருத்தினாங்க. சேர்த்து 4 கிளாஸ்ல போய் பணத்தை கட்டியாச்சு. கட்டிவிட்டு என் பையன் இன்னையோட வரமாட்டான், டெய்லி நீங்க வந்ததாக அது என்ன போடுறதுப்பா, ஹாஜர் போட்டுக்குங்க. மறு வருஷம் போய் அந்த ஸ்கூலுக்கு தேவையான அவ்வளோ, அந்த படிப்புக்கு தேவையான அவ்வளோ காசை கட்டிவிட்டு யூகேஜிக்கு இந்த மாதிரி என் பையன் இந்த வருஷம் பூரா வந்ததாக போட்டுக்குங்க அப்படின்ட்டு 10வது 10 வருஷம் ஓடிடுச்சு. 10 வருஷத்துக்கு அவன்கிட்ட என்ன இருக்கும், 0 தான் இருக்கும் மண்டையில். அவன் ஹீரோவா ஆகவே முடியாது. அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் 9 to 5 பைய சுமந்துக்கிட்டு துனியாவை சொந்த பாவ முட்டையை சுமந்துக்கிட்டு பள்ளிக்கூட போய்தான் ஆகணும். அப்போதான் அவன் 10th படிக்க முடியும், ஆல் பாஸ்ல வர முடியும். அதனால செய்யக்கூடிய சொபத்துக்கு வந்துட்டா அடிக்கடி ஷேத்தை தேடி வந்துருக்கு. குரிஷாவுக்கு பஸ்ஸுக்கு காசு இருக்காது, கடன் வாங்கிட்டு உடையாருவாங்க. ஞாபகம் வந்துட்டான். இப்போ ஒருத்தர் வராரு பிரவச்சனர் பாத்தியா, ஒவ்வொரு ஜும்மாவுக்கு வராரு திடீர்னு அபுலசன். எந்த ஆதரவும் இல்லை, வெளிநாட்டு வாழ்க்கையும் போச்சு, பசங்களும் ஆதரிக்க மாட்டேங்கிறான். உள்ள வாழாம வந்து வீட்டுல உட்காந்துருக்கு. அவர் பாட்டுக்கு என்ன செய்யறாரு, ஒவ்வொரு ஜும்மாவும் வராரு, 10 மணிக்கு வந்து இறங்குறாரு, ஜும்மா தொழுகிறாரு, சொல்லாம ஓடிடுறாரு, யார்ட்டையும் சாப்பிட்றதும் இல்லை. ஏங்க இப்படி செய்யுங்க, இல்லை ஜும்மா எஜமானுடைய தர்பார்ல தொழுகணும், அவங்க நம்மளை பார்க்கணும்னு வந்தேன் அப்படிம்பாரு. எப்ப ஷேக்கு தேடி நீ வர்றியோ அவங்கள சார்ந்த அத்தனை ஷேகுமார்களும் அவங்களோட இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம ஷேக்கு அறிமுகப்படுத்துவாங்க. இவன் நீங்க துவா கேளுங்க, இவன் முரீது, இந்த சோதனை சொல்லுவாங்க. செய்யக்கூடிய தர்பார் தான் ரஹமத்துடைய மலை. எங்கெல்லாம் வரிமார்களுடைய தர்பார் ரவுலா ஷரீஃப் ஊர் இருக்கோ அங்கெல்லாம் அண்ணாவுடைய ரஹமத்து இறங்கி
அவங்க கட்டிட்டு வந்து கூட சாப்பிடுவாங்க. சாப்பாடு கிடைக்காத இடமே இல்லை. பறக்கிறதுக்கு சீனியை சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ செஞ்சு ஓடிடுறாங்க. அதனால தான் முன்னுக்கு வரமாட்டேங்கிறாங்க வாழ்க்கையில். முன்னுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? ஓடோடி போடும். நாளையிலேருந்து 10 நாளைக்கு எக்ஸாம் வீட்டில் இருப்பானா? நிம்மதியாக தூங்குவானா? எக்ஸாமில் முதல் மார்க் எடுக்கணும்னு எவ்வளோ பாடுபடுவான். அந்த மாதிரி இந்த எக்ஸாமில் மார்க் எடுத்தா தான் சித்திக்குல் அக்பரா, ஹஜ்ரத் உமர் நாயகமா, உஸ்மானிய கனியா, ஹஜ்ரத் அலி ஆகும். ஆக முடியாது. அப்ப எஜமா ஒரு தடவை இது சவுண்ட குறைங்க போல, இதனால இதுல ஓவர் ஆயிடுச்சு. அப்போ ஒரு முறை எஜமா இல்ல இதுல சவுண்ட கூட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூட ஆயிடுச்சு. ஆஃப்ல தான் இருக்கு. இது சவுண்ட் கூட வச்சுட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எஜமா ஒரு தடவை மாத்திரைகள்லாம் எடுத்து வச்சு சர்க்கார் அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ ஷாஃபியே ஆலமா இருக்கிறிய, நீ நினைச்சா ஒரே வினாடியில ஷிஃபா கொடுத்துடலாமா அல்லாஹ், ஏன் இத்தனை மாத்திரைன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா, ஃபைஜிஷா, நீ ஒவ்வொரு மாத்திரையும் எடுத்து நீ என்னுடைய தேவையை சுயமா பூர்த்தி செய்யறதில்ல அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரையும் சொல்றீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஃபைஜிஷான்னு. அல்லாஹ் அல்லாஹ் அன்பர்ல, அது அவங்க அது கஷ்டமா விளங்குறது இல்ல, ஆனந்தமா விளங்குறாங்க. அட எத்தனை சூரத்திலேயே தேவையா அல்லாஹ் பூர்த்தி செய்யறான். நம்மளோ எஜமான் சர்க்கார் சொல்றாங்க, நம்மளுடைய தேவையை அல்லாஹ் எப்படி வச்சுட்டான், பல நிஸ்பத்துகள், பல தேவைகள் பூர்த்தி ஆயிட்டே இருக்கு. கடைன்னு வச்சா போல எத்தனாயிரம் நிஸ்பத்துகள் வருது. ஒரே நிஸ்பத்தை கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துடலாம்ல, ஏன் அத்தனாயிரம் நிஸ்பத்துல மௌலா வரானா? ஏன் அடியானே, என்ன நீ ஒரு நிஸ்பத்திலேயாவது பாத்திர மாட்டியா? நண்பர்களே, நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்மளுக்கு கைஃபியத்து வந்துடும். ஒவ்வொரு நிஸ்பத்தையும் பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த நிஸ்பத்தை கொண்டு என் தேவைகளை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த இல்லல்லா நம்ம ஒவ்வொரு நிஸ்பத்தை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், என்ன வாழ்க்கை. அதை விட ஆனந்தம் என்ன இருக்குது மோலா? அல்லாஹ் அதுக்கு தானே அவனை படைச்சேங்கிறான். அல்லாஹ் நீ இல்லல்லா சொல்லிக்கிட்டே இரு. சிருஷ்டிகள்லன்னு ஒரு தேவை பூர்த்தி ஆகும் போது இல்லல்லா சொல்லிக்கிட்டே உன்னுடைய படியை நாளக்குறேங்கிறான் அல்லாஹ். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுடைய ரிசுக்குடைய பொறுப்பு நான் வச்சிருக்கிறேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்காம விட்டுருவானா மோலா? அல்லாஹ் நம்மளை பட்னியா போட்டுருவானா மோலா? அல்லாஹ் நம்மளை தேவை பூர்த்தி செய்யாம விட்டுருவானா மோலா? அப்ப அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கணும். எந்த தேவைகள் எந்த நிஸ்பத்தை கொண்டெல்லாம் பூர்த்தி ஆகுதோ அந்த நிஸ்பத்தெல்லாம் பார்க்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ், மோலா இந்த போர்வையிலேயே நீ தானே வந்து என் தேவையை பூர்த்தி செய்யற. நீ போர்வையை போத்திட்டு வந்தா எனக்கு தெரியாதுன்னு இல்ல மோலா, என் ஷேக்கு காட்டி கொடுத்துட்டாங்க, அந்த போர்வையை நீ தான் போத்திட்டு வரேன்னு மோலா. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அந்த நிஸ்பத்து பூர்த்தி செய்யாட்டியாலும் அல்லாஹ் வானத்துல ரிஸ்க் கொடுத்து தேவையை பூர்த்தி செய்யும். நிஜமா சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி போன அந்த அடியார்களை மண்ணு சொல்வா வானத்திலேந்து சத்தத்தை குறைங்க மோலா, ரொம்ப வானத்திலேந்து அல்லாஹு தாலா ரிசுக்கு இறக்குன அல்லாஹ் மண்ணு சொல்வாவை கொடுத்தான். முகமது ரசூலுல்லாவை ஈமான் கொண்டிருக்க நம்மள அல்லாஹ் விட்டுருவானாமான்னு நாங்க சர்க்கார் நிச்சயம் அல்லாஹ் விடமாட்டான். எதுமா ஒரு விஷயம் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, நம்மளை நம்பி வந்த மனைவி மக்களை நம்ம பட்னியா போட்டிருக்கோமான்னு சர்க்கார் கேட்டாங்க. கிடையாது. கல்யாணமாய் 20 வருஷம் 25-30 வருஷங்கள் ஆகி நம்ம என்ன பண்ணதில்லை, இது வரைக்கும் நம்ம மனைவி மக்களை யார்ட்டையும் மொஹ்தாஜா விட்டதில்லை, பசி பட்னி நம்ம போடல. காரணம் என்ன? நம்மளை நம்பி வந்தாங்க. எஜமா சொன்னாங்க, அல்லாவை நம்பி நீ இருந்தா உன்னை அல்லாஹ் விட்டுருவானா? அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கணும். தவக்கல்னா தருக்கே அஸ்பாபு கிடையாது. அஸ்பாபுகளை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட்டுறது, வியாபாரங்களே தொழில் துறைகளை சம்பாதிக்கிறது விட்டுறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. எஜமான் சொல்லி காமிச்சாங்க, தருக்கே நசரே அஸ்பாப், இந்த வஸ்துக்களை உன்னுடைய இலாவாக விளங்கி பார்ப்பதை விட்டு விட வேண்டும். எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், பணம், அதம்,
வர நிஸ்பத்து அதம். உங்க கடையில வியாபாரத்துக்கு வச்சிருக்கிற பொருள் அதம். ஒரு அதம் எப்படி இன்னொரு அதமுடைய தேவை பூர்த்தி செய்யும் போல லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வஸ்துக்களை கொண்டு, இந்த நிஸ்பத்துகளை கொண்டு, இதற்கு சர்வ சிஃபத்துகளை கொடுத்து, இதை தான் உஜூதுல சுமந்து கொண்டு வந்து என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த ஈமான் உட்கார்ந்து, இந்த ஹால் உட்கார்ந்துருச்சுன்னு வைங்களேன், மனுஷன் கவலைப்பட மாட்டான். ஏன் கவலைப்படணும்? எனக்கு ரிசுக்கு கொடுக்கிற அல்லாஹ் என் கூடவே இருக்கிறானே, என்னுடைய ஒவ்வொரு வினாடி தேவை என்னான்னு எனக்கு பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே. அன்பர்களே, சோறு காசு பணம் மட்டும்தான் நம்மளுடைய தேவையா? இந்த வினாடி நிற்பதற்கு ஹயாத்து பிச்சை யார் போட்டா மோலா? இந்த ஹயாத்தை கொடுத்து நம்மளை சலாமத்தாக நிற்க வைத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. இந்த கலாமை கொடுத்து நம்மளை தடை இல்லாமல் பேச வைத்தவன் யாரும் இல்லை இல்லல். இந்த இல்மை கொடுத்து நம்மளை அறிய வைத்து சிந்திக்க வைத்தவன் யாரும் இல்லை இல்லல். இவ்வளவு ஞாபகத்துகளை கொண்டு நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம விளங்கிக்கிட்டோம் நம்மளுடைய காசு பணம் தேவை பூர்த்தி ஆலஞ்சி நம்மளை படுக்க வச்சு நம்மளுடைய ஹார்ட்டை துடிக்க வைக்கிறது யாரு மோலா? காலையில மிஸ்கின் லா இலாஹ இல்லல்லாஹ் செய்யக்கூடிய பிச்சையில அந்த உணர்வு அல்லாஹ் கொடுத்தா மோலா. இந்த உணர்வு நமக்கு நம்மள இப்போ ஒரு கைஃபியத் இருக்குது மோலா, ஒரு ஆனந்தம் இருக்குதுங்கல்ல, அது இவங்களுடைய சொஹபத்தினால கிடைச்சது. இந்த நிஸ்பத்திட்ட நம்மளுடைய ஜிஸ்ம ஒப்படைச்சோம்ல, கல்ப ஒப்படைச்சோம்ல, ரூஹ ஒப்படைச்சோம்ல, அதனால வர கைஃபியத் இது. நம்மள்ட்ட என்ன இருக்குது மோலா? காலையில நானு என்னோட அண்ணன் சொன்னாங்க, காலையில நீ தான் கார் ஓட்டணும், ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சு போப்பான்னாங்க. ஒரு 7:30 மணி 8 மணிக்கு படுத்தேன். இந்த பக்கம் காது வச்சு படுத்துருந்தேன். படுத்துட்டு இருக்கிறேன், இந்த பக்கம் நாடி நரம்பு டப்பு 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 டப்புன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் அக்பர், என்ன அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யறா? நான் படுத்துக்கிட்டே இருக்கிறேன், என் மூச்சு ஒரு பக்கம் வேகமா போகுது. இந்த நாடி நரம்பு அல்லாஹ் எந்த வினாடியை குறிப்பிட்டானோ அந்த வினாடி படி துடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க துடிக்கிறதுக்கு இங்க சென்சார் மோலா வச்சிருக்கிறான். என்ன தேவை பூர்த்தியாது? உன்னை படுக்க வச்சு உனக்கு கஷ்டம் இல்லாமல் பெரட்டி போடுபவன் யாரும் இல்லை இல்லை. அட நம்ம ஹுதா எப்படிப்பட்ட ஹுதாவா இருக்கிறான், நம்ம அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாவா இருக்கிறான். நம்மளை தூங்க வச்சு அவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் மோலா. நம்மளை ஊட்டி விட்டு அவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சாப்பிடுறது இல்லை மோலா, அவனுக்கு இந்த ரிசுக்கு தேவையில்லை மோலா. நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆகிறதுக்கு லட்சக்கணக்கான சூரத்துல முத்தஜல்லியா ஆகி, ஆயிரக்கணக்கான சூரத்துல வந்து ஆயிரக்கணக்கான நிஸ்பத்துக்களை கொண்டு நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த இதிராக்ல தான் சதா சூஃபியாக்கள் இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையே மஸ்த் ஆயிடுச்சு, கைஃபியத்தை ஆயிட்டாங்க, எதை பத்தியும் ஃபிக்கர் இல்லாம ஆயிட்டாங்க, பேஃபிக்கர் வாலாக்கள் ஆயிட்டாங்க. ஏன்? ஒரே ஃபிக்கர் அல்லாஹ் மட்டும்தான். ஒரே ஒரு கவலை சஞ்சலம் என்ன இருந்துச்சு? யா அல்லாஹ், ஓ தர்பாரை விட்டு விரட்டிடாத அல்லாஹ். ஹுஸ்னுல் ஹாத்திமா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்லனா இல்மத் தௌஹீதி, அல்லாஹ் தௌஹீதுடைய இல்மை, இந்த இர்ஃபானுடைய இல்மை நீ பிச்சையா கூட அல்லாஹ். அமலல் இஹ்லாசி, இந்த அமலை கொண்டு இஹ்லாஸ கூட அல்லாஹ். இஹ்லாஸ் எப்போ வரும்? இந்த கூவத்தை அல்லாஹ்க்கு சொந்தங்கிற ஈமான் கிடைச்சாதான் வரும். இந்த ஹயாத், இந்த அமலை செய்யறதுக்கு ஹயாத்தை அல்லாஹ் போட்டாங்கிற இந்த ஈமான் கிடைச்சாதான் வரும். அமலல் இஹ்லாசி, இஹ்லாஸான அமலை கூட அல்லாஹ். ஹுஸ்னுல் ஹாத்திமா, எங்களுடைய முடிவை நீ இஸ்லாத்தின் பேர்ல ஆக்கிட அல்லாஹ், அழகிய முடிவா நீ ஆக்கிற அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவர்களுடைய முடிவா அல்லாஹ் அழகிய முடிவா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மஸ்துல நம்மள அல்லாஹ் ரூஹ வாங்குவா இன்ஷா அல்லாஹ். எதுமான்களுடைய நிஸ்பத்தை கொண்டு சூஃபியாக்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறேன், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், யா அல்லாஹ் முஸ்லிமாகவே தவிர வேற எந்த நிலையிலையும் எங்களை மரணிக்க வச்சிடாத அல்லாஹ். அன்பர்களே, அதுக்கு பயந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. நம்ம துனியால இதை கவலைப்படுறதே கிடையாது, நமக்கு என்ன ஆகும்னு நம்ம நினைச்சு பாக்குறதே கிடையாது. நம்ம ஷேக் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்காகவும் அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. யா அல்லாஹ், முரீதுடைய வாழ்க்கை நீ ஆபாத ஆக்கிட அல்லாஹ், அவரை நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மஸ்துல ஆக்கிட அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இர்ஃபான்ல ஆக்கிட அல்லாஹ். அவங்க நமக்காண்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்பர்களே, நான் என்னன்னு சொல்ல வரேன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஈமான உள்ளத்துல வச்சுக்கணும், அல்லாஹ் இலாங்கிற ஈமான உள்ளத்தை வச்சுக்கணும். சதா நம்மளுடைய வேலை என்ன? பார்த்துக்கிட்டே இருக்கும். கலிமா போல்னா, கலிமாவை சொல்லிவிட வேண்டும். கலிமாவை சொன்னா என்ன ஜஸா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் நாங்க ரசூலுல்லாஹ்.
காலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னதற்கு சொர்க்க கூலி. ஹாலே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஹால் ஆயிடுச்சுன்னா அல்லாவே கூலியா கிடைச்சிருவான். வேற என்ன வேணும்? எந்த வினாடி நான் ஒண்ணும் இல்லைன்னு இதராக்கு வந்தோமோ அதே வினாடி மௌலா இருக்கிறாங்க இதராக்க வந்துருச்சு. அல்லாவோட நமக்கு நெருக்கம் கிடைச்சி போச்சு. எந்த வினாடி நான் ஒண்ணும் இல்லைங்கிற உணர்வுக்கு வந்தோமோ அதே வினாடி அல்லாஹ் கூட இருக்கிறாங்க போது அல்லாவுடைய நெருக்கம் கிடைச்சி போச்சு. இந்த ஹாலை ஏற்படுத்திக்கணும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மஸ்தை வச்சுக்கணும். நமக்கு அதனால ஷேக் வந்து மோலா ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ரார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நம்மள துனியாவுடைய அரசனா ஆக்கிட்டாங்க. ரப்புல் ஆலமீனுடைய அடியானா நம்ம இருக்கிறோம். ரஹ்மத்துல் ஆலமீனுடைய உம்மத்தா இருக்கிறோம். எந்த மாதிரி எஜமான்களுடைய சொஹபத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். நம்மளை எப்படி ஆக்கிட்டாங்க ஷேக்? துனியாவுடைய அரசர்கள் ஆக்கிட்டாங்க. நீ துனியாவை தேடாது, நீ அல்லாவை தேடிக்கிட்டே உட்காரு. இந்த துனியா ஒன்ன தேடுங்கிற வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஹாலை ஏற்படுத்தணும், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மஸ்தை ஏற்படுத்தணும். இதுதான் இந்த மஸ்து தான் ஷேகுமார். இதே ஹால்ல இருந்தாங்க. நான் என்ன சொல்லுவேன் ரப்புக்கு, என் தேவைகளை எப்படி எப்படிலாம் பூர்த்தி செய்யலாம். நம்ம உணவு வந்து அதுல மட்டும்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் பாக்குறோம். ஆனா நம்ம எஜமான்கள் என்ன சொல்லிட்டாங்க, இத ஊட்டி விடுறதுக்கு கூவத்தை யாரு கொடுத்தா? இத அள்ளி என் வாயில் ஊட்டி என்னை செரிக்க வைத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. இந்த மஸ்து, இந்த ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போது இந்த பார்வை வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறத அவன் ஆசைப்படுறான். நீங்க இப்படி பார்க்கணுங்கிறதுக்குண்டே உங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லா. எத்தனை அடியான கொண்டு அடியானோட தேவை பூர்த்தியானா அவன் யாரைத்தான் பார்ப்பான்? என்னத்தான் பார்ப்பான். அதனால ஆயிரக்கணக்கான சூரத்துகள் அல்லாஹ் கொண்டு வந்துடுறான், லட்சக்கணக்கான சூரத்துகள் அல்லாஹ் கொண்டு வந்துடுறான். ஷேக் நாயம் சொல்லி காமிச்சாங்க. தபுல் ஆலம் எஜமானுடைய உருஸ்க்கு போயிருந்தோம். 1026வது உருஸ். இப்ப எஜமானுக்கு எப்படி 28, 29 நடக்குதுன்னு நினைக்கிறேன். எஜமான் சொல்லி காமி அந்த வீதிக்குள்ள போகும்போது கண்ணு கட்டின தூரம் கூட்டம் தான். காரெல்லாம் ரொம்ப தூரத்துல பார்க் பண்ணிடணும். ரமலான் பேர 15ல தான் வரும். நாங்க சர்க்காரோட போயிருந்தோம். அப்ப சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, இங்க நிக்கிறவங்க எல்லாம் தபுல் ஆலம் எஜமானுடைய மாமானா மச்சானா, பெரியத்தாவா சின்னத்தாவா, யார் இவங்கெல்லாம், என்ன பைத்தியம் இவர்கள்லாம், இவர்களை யார் இந்த வாசலுக்கு கொண்டு வந்தா? அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஆயிட்டதுனால கலிமா போல்னா. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஹால் என்னது? 4 ஹால் இருக்குது. இந்த 4 நிலையை நம்ம ஆயிரணும். மோலா கலிமா போல்னா, கலிமாவை சொல்ல வேண்டும். திரும்பி சொல்ல, கலிமா போல்னா, கலிமாவை சொல்ல வேண்டும். கலிமா ஜான்னா, கலிமாவை விளங்க வேண்டும். கலிமாவை என்ன பண்ணணும்? விளங்க வேண்டும். கலிமா தேக்குனா, கலிமாவை பார்க்க வேண்டும். கலிமா ஹோஜானா, லா இலாஹ இல்லல்லாஹ்வாக ஆகிவிட வேண்டும். இப்ப நம்ம சொல்ல தேவையில்லை, நம்மளை பார்க்கிறவங்களா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.